மீண்டும் வலுவாக சிக்கிய அமைச்சர் மனோ தங்கராஜ் தொட்டு கெட்டு போடுறாரப்பா இந்த மனுஷன். இந்த முறை யாரை தொட்டிருக்கா தெரியுமா? நயினார் நாகேந்திரன் அவர்களை தொட்டு இருக்கின்றாரு. ஏற்கனவே மோடியை தொட்டாரு. அதனுடைய விளைவாக அவர் பதவியை இழந்தார். ஆனால் மீண்டும் அமைச்சராக இருக்கின்றார். இந்த முறை நயினார் நாகேந்திரனை தொட்டு இருக்கின்றார். தேசபக்தி, குரு பக்தி, கடவுள் பக்தி இந்த மாதிரி ஆட்களை அவதூறாக பேசுகின்ற போது அந்த இயற்கையே தண்டிக்குமா? அந்த மாதிரி தான் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் செங்கோலை பார்லிமெண்ட்டில் நிறுவி விட்டு அதற்கு மரியாதை செலுத்தும் விதமாக கிடைக்காஞ்சானாக விழுந்து வணங்கினார். உடனடியாக செங்கோலுக்கு வணக்கம் செலுத்தினதை பார்த்த மதவெறி கொண்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு பதிந்து, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா, இல்லை உயிர் மூச்சு இருக்கா பாருங்கடா அப்படின்னு போட்டிருந்தார். ஏன் கீழே விழுந்துட்டாரு நம்ம மோடி, அதனால் உயிர் இருக்குதா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் ரோஷம் இருக்கா, மானம் இருக்கா அப்படின்னு மோடியை பார்த்து எதற்காக கேட்டார் மனோ தங்கராஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு விளக்கம் அளித்தார். மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. மோடிக்கு இந்துக்கள் மட்டும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க, பிற மதத்தினவரும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதனால் செங்கோல் என்பது இந்து மதத்தினுடைய அடையாளம். அதற்கு விழுந்து வணங்குகின்றாரு. அவர் இறையாண்மையை காப்பாற்றியிருக்கின்றாரா? மத சார்பின்மையை கடைப்பிடித்திருக்கின்றாரா? மான ரோஷம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மோடி அனைவருக்கானவர், ஆனால் ஒரு மதத்துக்கானவர் போல செயல்படுகின்றார் அப்படின்னு அன்னைக்கு மனோ தங்கராஜ் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சார். மனோ தங்கராஜ் அவர்களுக்கு அன்றைய தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனம் வச்சார். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ்காரர். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக தேசிய அரசியலுக்குள்ளே வந்தார். தேசிய கட்சியான பாஜகவிலிருந்து செயல்பட்டார். அதனால் திராவிடத்தை எதிர்ப்பதற்கு அவருக்கு கொஞ்சம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால் மனோ தங்கராஜ் மீது நேரடியாக விமர்சனம் வச்சுட்டு கடந்து போயிட்டார். ஆனால் நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறாரு. பாம்பின் கால் பாம்பரியும் போன்று திராவிடத்தினுடைய சூட்சமும் இன்னொரு திராவிடத்துக்கு நல்லாவே தெரியும். திமுக பற்றி அதிமுகவுக்கு தான் நிறைய தெரியும். திமுக தலைவருடைய அரசியல் அதிமுக தலைவர்களுக்கு தான் நன்றாக தெரியும். திமுகவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அதிமுகவுக்கு தான் தெரியும். அதுலேயும் திமுகவினுடைய ஒவ்வொரு வீக்னஸையும் அதிமுகவில் இருந்தவங்க தெரிந்து வைத்திருப்பதன் காரணமாகத்தான் 35 ஆண்டு காலம் ஆட்சி கட்டலில் இருந்தாங்க. என்னதான் எல்லாவற்றிலும் பலமாக இருக்கிறோம் அப்படின்னு திமுக சொன்னாலும் இந்த மாதிரி தான் வார்த்தையை விட்டு வாங்கி கட்டுக்கிட்டு கடைசியில் கூப்பில் போய் உட்கார்ற ஆளாக இருக்கிறாங்க இந்த மனோ தங்கராஜ் போன்றவங்கெல்லாம். அதனால் அண்ணாமலை சீண்டனாவோ இல்லை பிரதமர் மோடி அவர்களை சீண்டனாவோ, எதிர்கட்சிகள் விமர்சனம் தான் வைக்கும்பா, இதற்கெல்லாம் நாம் போய் எதிர்வினை ஆற்ற வேண்டுமா அப்படின்னு கருத்துரிமை அடிப்படையில் அவங்களாம் கடந்து போயிருப்பாங்க. ஆனால் திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமாக மனோ தங்கராஜ் அவர்களை விடமாட்டார், வச்சு செய்ய போகிறாரு. மனோ தங்கராஜ் அவர்கள் நயினார் நாகேந்திரனை தொட்டு கெட்டுட்டாரப்பா. எப்போதும் மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் யாரை விமர்சிக்கணும், எதற்காக விமர்சிக்கணும் என்று தெரியாமல் முந்தன கொட்ட மாதிரி விமர்சனம் பண்ணிடுவார். கடைசியில் விமர்சனம் பண்ண விமர்சனங்களை திடீர்னு அழிச்சிட்டு ஓடி விடுவார். அப்படி தான் இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு எதிர்வினை ஆற்றுகின்றாராம். முதல்ல மனோ தங்கராஜ் அவர்கள்கிட்ட நாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இருக்குது. ஏன்பா ஊரெல்லாம் நாட்டுப்பற்று இல்லாமல் சுற்றி திரிகின்ற காலி பசங்களை பார்த்து நம்முடைய நயினார் நாகேந்திரன் கேட்டார், தேசப்பற்று இல்லை, பாகிஸ்தான் பற்று தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ பாகிஸ்தானுக்கு போயிடு. இங்கே இருந்துக்கிட்டு எதற்காக இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிற? இருக்கின்ற மக்களுடைய தேசப்பற்றை குறைப்பதற்கா, ஒற்றுமையை உடைப்பதற்கா? பாகிஸ்தான் பிடிச்சிருந்தா அங்கே போயிடுங்கயா. இங்கிருந்து எதற்காக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கீங்க? பயங்கரவாதி மீது தாக்குதல் தொடுத்தா, இந்தியாவினுடைய அப்பாவி மக்களை கொல்லுகின்ற பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் மீதும் இராணுவத்தின் மீது தாக்குதல் தொடுத்தா, ஐயோயோ ஐயோயோன்னு இங்கிருந்து கதறீங்களே, எதற்காக கதறீங்க? அதனால் தயவு செய்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாகிஸ்தானுக்கே போயிடுங்க. எதற்காக போலி தேசப்பற்றுடன் பாகிஸ்தான் ஆதரவு மனநிலையில் இங்கே இருக்கிறீங்க? இது நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு யார் ஆதரவாக இருக்கின்றார்களோ, யார் தேசப்பற்று இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்களோ, யார் ஜோதி மல்கோத்ரா மாதிரி யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு
பாகிஸ்தான் மக்களை பெருமையாக பேசிக்கிட்டு, பாகிஸ்தான் பிரிவினைவாதிகளை பயங்கரமாக பேசிக்கிட்டு, அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு முட்டு கொடுத்துட்டு இங்கே இருக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் அவர்கள் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொன்னார். இப்படியாப்பட்டவங்களை சொல்லுகின்ற போது எதற்காக நம்முடைய மனோ தங்கராஜ் அவர்களுக்கு கோபம் வரணும்? மனோ தங்கராஜ் அவர்களுக்கு தேசப்பற்று இல்லையா? பாகிஸ்தானுடைய ஆதரவாளரா? இல்லை நயனா நாகேந்திரன் மீது என்ன விமர்சனம் வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, பாஜக தலைவராக மாறின பிறகு நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு சாதி பற்றும் மதப்பற்றும் வந்துவிட்டது. அதனால தான் வெளிப்படையாக வெறுப்பு அரசியலை பேசுகின்றார். இனிமேல் நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே செல்வாக்கை இழந்து விடுவார். நம்முடைய நயனா நாகேந்திரனா இப்படி பேசுறது அப்படின்னு வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இது கூட அரசியல் ரீதியான விமர்சனம் என்று எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு பாகிஸ்தான் பிரிந்ததுக்கு யார் தெரியுமா காரணம் அப்படின்னு ஏதோ மேடையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எவன்லாம் பேசுகிறானோ அவன்லாம் பாகிஸ்தானுக்கு போடா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வார்த்தைக்கு தேவையில்லாத பொய்யெல்லாம் எடுத்து விட்டுருக்கிறாரு நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள். 1500 வருடங்களாக சிறுபான்மையிற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய இந்து மகா சபையும் அப்புறம் மனு சாஸ்திரமும் ஆர்எஸ்எஸும் செயல்பட்டு தான். அதனால தான் பாகிஸ்தானானது அதிரடியாக பிரிந்து சென்றது. நீங்கள் இந்தியா என்பது அனைவருக்குமான நாடு. நீங்கள் இந்துஸ்தான் இந்துஸ்தான் என்று சொன்ன பிறகு அதனால் இஸ்லாமியனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து சில பகுதிகளை பிரிச்சுக்கிட்டு தனி நாடு போயிட்டான். அதனால் தனி நாடு உருவாவதுக்கு காரணமே வந்து ஆர்எஸ்எஸ் இந்து மகா சபை தாண்டா, நீங்கள் தாண்டா இந்துஸ்தான் என்று சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை பிரித்து விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போகிறீங்களே நியாயமாக இருக்குமாடா? அவனுக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லையா? இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக அவன் போராடலையா அப்படின்னு கேட்டதை மட்டும் இல்லாமல் பிஜேபிக்காரங்க யார் தெரியுமாடா உங்களுக்கு அப்படின்னு நமக்கெல்லாம் பிஜேபிக்காரங்களை பற்றி எடுத்து சொல்கிறாங்களாம். 1500 வருடங்களாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நச்சப்பாம்பை உலாவ விட்டு 80% எளிய மக்களுடைய ரத்தத்தை உறிந்து வாழ்ந்த மத வெறியர்களுடைய பழமைவாதிகளுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க இன்னைக்கு நாட்டுப்பற்றை பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. இந்த பிஜேபிக்காரங்க யார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க. ஆர்எஸ்எஸ் யார் தெரியுமா? இங்கிலீஷ்காரனுடைய காலை கழுவிட்டு இல்லை அவனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அவங்ககிட்ட சம்பளம் வாங்கி சாப்பிட்டு விட்டு அதன் மூலமாக தன்னை வளர்த்து கொண்டவர்கள் திடீர்னு இன்னைக்கு வந்து தேசப்பற்று மக்கள் அதோட போச்சுன்னா பிரிவினை பேசுகிறவங்களாம் பாகிஸ்தான் போடா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நமக்கு விந்தையாக இருக்கிறது. இங்கிலீஷ்காரனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவங்க தானே, அவனுடைய காலை நக்கி பிழைத்தவங்க தானே அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு திடீர்னு அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்பினுடைய அடிவருடிகளாக மாறிப்போய் கிடக்கின்ற இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபி காரங்களும் இன்னைக்கு இறையாண்மை பற்றி பேசுவது கேலிக்கூத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனு சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறாரு. நயனா நாகேந்திரன் அவர்கள் நாட்டுப்பற்று உங்களுக்கு இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு போங்கடா அப்படின்னு சொன்னது மனு சாஸ்திரத்தை பற்றி ஏன் பேசணும்? இல்லை மனு சாஸ்திரத்தை நம்முடைய மனோ தங்கராஜ் அவர்கள் பார்த்துருக்கின்றாரா? இல்லை யாராவது கடைபிடித்திருக்கின்றார்களா? அது மட்டும் இருக்கட்டும், மனு சாஸ்திரம் என்பது ஒரு சட்டம் தானே. அது என்ன இந்து மதத்தினுடைய வேத நூலா? மனு சாஸ்திரம் என்பது இந்து மதத்தினுடைய இதிகாசங்களா இல்லை புராணங்களா? ஏதோ ஒரு மன்னனுடைய சட்ட நூல் தானே. அதுலேயும் நாட்டுப்பற்றுடன் இருங்கடா என்று சொல்வதற்கும் 1500 வருட காலம் சாதி பேதங்களை பற்றி பேசுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சரி, மனோ தங்கராஜ் அவர்களிடத்துல சாதியும் கிடையாது, அதோட மதமும் கிடையாதா? இல்லை நம்ம நயனா நாகேந்திரன் அவர்கள் மட்டும்தான் மதவெறியுடன் இருக்கிறாரா? இல்லை பாஜகவினர் மட்டும்தான் வந்து இங்கிலீஷ்காரனுடைய ஷூவை நக்கி அவங்ககிட்ட விடுதலை பெற்றார்களா? அவங்களுக்கு அடிமையாக இருந்தாங்களா? வேற யாருமே வந்து இங்கிலீஷ்காரங்கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கலையா? நேரு, காந்தி அந்த மாதிரி ஆட்கள்லாம் எழுதியே கொடுக்கலையா? இங்கிலீஷ்காரன் அவங்ககிட்ட இருந்து தண்டனை குறைப்பதாக இருந்தால் 4-5 வழிமுறைகளை வச்சிருக்கிறான். அந்த வழிமுறைகளை அத்தனையும் பயன்படுத்துவது தான் அன்றைய கால சட்டமாக இருந்தது. இன்னைக்கு கூட தான் கொடும் குற்றவாளிகள் 25 ஆண்டு காலம் சிறையில் இருந்தாங்கன்னா கருணை மனு போகிறது இல்லையா நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு? அந்த மாதிரி தான் அன்னைக்கு உயர் பதவியில் இருந்தவங்க கிட்ட கருணை மனுவாக எழுதி கொடுப்பது தான் மன்னிப்பு கடிதம். அந்த மாதிரி நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. நேரு, நம்ம காந்தி, பல சுதந்திர போராட்ட தலைவர்கள்லாம் அந்த மாதிரி எழுதி கொடுத்து வெளியே வந்திருக்காங்க.
இதில் வீர சவார்கர் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணார்னு சொல்லிவிட்டு எதற்காக அலும்பு பண்ணுறாங்கன்னு தெரியல, அழிம்பு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. அதுலேயும் மனோ தங்கராஜ் அவர்கள் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்றவராக இருக்கணும், எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அவர் செங்கோலுக்கு விழுந்து வணங்குவது மதசார்பின்மையை கேள்விக்குறி ஆக்குறாரு அப்படின்னு சொன்னவர் இவர் பாரு. மனோ தங்கராஜ் அவர்களுக்கு 2 முறை அமைச்சரவையிலிருந்து இடம் பறிக்கப்பட்டு வெறும் சட்டமன்ற உறுப்பினராக உலா விட்டாங்க. முதல்ல ஐடி மினிஸ்டராக இருந்தார், மீண்டும் பிடிங்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாமே அவங்க மகனுடைய ஆதிக்கம். அந்த பக்கம் இருக்கக்கூடிய கல்குவாரியிலிருந்து கட்சியில் பதிவு போடுற வரைக்கும் அவங்க மகனுடைய அடாவடி. அதனால் மனோ தங்கராஜனுடைய ஐடி மினிஸ்டர் பதவியை பிடுங்கினாங்க, சும்மா இருந்தார். மீண்டும் பால்வளத்துறை கொடுத்தாங்க, மீண்டும் பால்வளத்துறையும் பிடுங்கினாங்க. நான் நல்லா தான் செயல்பட்டேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத அரசியலை முடிவு கொண்டு வந்தேன். ஆனால் என்னமோ தெரிலப்பா, என்னுடைய பதவியை பிடுங்கிட்டாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக மதவெறி அரசியலை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு மனோ தங்கராஜ் அவர்கள் அன்றைக்கு பதவியை பிடுங்குகின்ற பொழுது அறிக்கை வெளியிட்டு, என்ன மாதிரி எவனாவது ஒருத்தன் கட்சிக்கு உழைக்க முடியுமா? டேய், ஐடி மினிஸ்டரில் கிட்டத்தட்ட மென்பொருள் ஏற்றுமதியானது 9.6 இருந்தது. ஆனால் நான் பதவி ஏற்ற பிறகு 19% உயர்த்தினேன்டா. நல்லா வேலை பார்த்தோன்னே பதவியிலிருந்து தூக்கிட்டீங்களே அப்படின்னு திமுக தலைமைக்கு எதிராகவே பேசினார். அதே மாதிரி தான் ஆவின் மினிஸ்டராக இருக்கிற பொழுது வெறுமனே 16 மில்லியன் லிட்டர் இருந்ததை 30 மில்லியன் லிட்டராக மாற்றினாராங்க. இப்படி சிறப்பாக செயல்பட்டதுக்கெல்லாம் அமைச்சர் பதவி பிடிவீங்களா அப்படின்னு திமுக தலைமைக்கு எதிராகவே போர்க்கொடி உயர்த்தினார். ஸோ மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் பதவி கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா என்ன, எனக்கு கிடைக்கலன்னா எவனோனாலும் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். இப்போது அதே மாதிரியான விசுவாசம் இல்லாத ஒரு தருணத்தினால தான் இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கின்றார். மோடி அனைவருக்கும் மாணவராக இருக்கணும்னு சொன்னவர் மனோ தங்கராஜ் அவர்கள் பதவியேற்ற உடனே யாரை போய் சந்திச்சிருக்கார் பாருங்க. இவர் தான் பால் தினகரன் என்று நினைக்கிறேன். சகோதரர் தினகரனை போய் எதுக்காக சந்தித்தார்? இப்படியெல்லாம் கை கொடுக்குறாரு, சால்வையை பெற்றுக்கொள்ளுகின்றார். ஸோ இவருக்கெல்லாம் மதவெறிலாம் கிடையாதா? இவர் அனைவருக்குமானவர் கிடையாதா? இவருக்கு அனைத்து மதத்தை சார்ந்தவங்களும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா? இவர் மத சார்பின்மையை கடைபிடிக்க மாட்டாரா? இல்லை நயனார் நாகேந்திரனை எதற்காக விமர்சனம் பண்ணணும்? ஏன்னா நாட்டுப்பற்று இல்லாதவனை தானே பாகிஸ்தானுக்கு போக சொன்னாங்க. உனக்கு தான் நாட்டுப்பற்று இருக்கிறது. மொத்தத்தில் எதற்காக சீண்டணும்? அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கமானது அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தா குத்துதே குடையுதே அப்படின்னு சொல்கிறது. மொத்தத்தில் கட்சிக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார். அடிக்கடி இவருடைய பதவியை பிடிங்கிடுவாங்க. பிறகு இவர் ஒரு அரசியலை கற்றுக்கிட்டாரு. என்ன அரசியல் என்று பார்க்கின்ற போது திமுக தலைமைக்கு பிஜேபினா பிடிக்காது, இந்து மதம்னா பிடிக்காது. அதனால் அந்த ரூட்டை கையில் எடுத்துட்டாரு. இந்த முறை மாநில தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்பா அன்றைக்கி மோடியே விமர்சனம் பண்ணார், அப்போதெல்லாம் திமுக தலைமை ரசிக்காது. இன்றைக்கி நயனார் நாகேந்திரன் அவர்களை விமர்சனம் பண்ணால் மட்டும் ரசிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. மோடி ரேஞ்சு வந்து முதலமைச்சர் ரேஞ்சு. மோடியை முதலமைச்சர் தான் விமர்சனம் பண்ணுவார். அதனால் நீ வந்து மாநில பாஜக தலைவரை விமர்சனம் பண்ணு. அப்படி இல்லையா, உன் மாவட்டத்தில் உனக்கு எதிராக பிஜேபியில் எவன் அரசியல் பண்ணுறானோ அவனை விமர்சனம் பண்ணு. அப்போ தான் திமுக தலைமையானது ரசிக்கும். அதெல்லாம் விட்டு நானும் ரவுடி தான், நானும் திமுக தலைமை விட பெரிய தலைமை தான், நான் மோடியை எதிர்க்கக்கூடியவன் அப்படின்னு காட்டினா அதனால் கட்சி விசுவாசம் இருக்காது. கொடுக்கின்ற வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டார். மற்ற கட்சியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பூந்து பார்ப்பார். அடுத்தவனை தரை குறைவாக விமர்சனம் பண்ணுவார். காலை நக்கினவங்க, கழிவு குடித்தவங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய அடி வருடியாக மாறி போயிருக்கின்ற பிஜேபி என்றெல்லாம் விமர்சனம் பண்ணுவார். ஆனால் கடைசி வரைக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தாங்களே, அந்த அமைச்சர் பதவி மூலமாக நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும், அந்த மக்களுடைய நம்பிக்கையை எப்படி நிறைவேற்றி இருக்கின்றோம், அடுத்த முறை எப்படி வெற்றி பெறணும், அதெல்லாம் இருக்காது. கொடுத்த வாக்குறுதியை குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு திமுக என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அத்தனையே நிறைவேற்றி விட்டோம். என்ன மாதிரி கடமையே கண்ணாக இருந்தவன் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் நயனார் நாகேந்திரன் அவர்களை எதிரியாக மாற்றுவதும், இந்தியா நம்ம நாடு இல்லை அப்படின்னு அங்கே இருக்கின்ற மக்களிடையே ஒரு பிரிவினையை உருவாக்குவதும், இப்படி பாஜக எதிர்ப்பு அரசியல் மட்டுமே கை கொடுக்கும் என்பதற்காக இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்க இழந்து விடுவாராம். வெளிப்படையாக வெறுப்பு அரசியலை பேசியிருக்கின்றாராம். திமுகவுடைய ஒவ்வொரு பின்புலமும் இன்னைக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. சரி நண்பர்களே, மனோ தங்கராஜுக்கு எதிராக நயனார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி எதிர்வினையாற்றப் போகின்றார்? அரசியலாக பார்க்க போறாரா, இல்லை மனோ தங்கராஜ் அவர்களுக்கு ஆப்பு வைக்க போறாரா? பொறுத்து பார்க்கலாம். பாம்பின் கால் பாம்பரியும். திராவிடத்திலிருந்து வந்தவரை இப்படி தாறுமாறா விமர்சனம் பண்ணா திராவிட புத்தி என்னன்றதை காட்ட போறாரு. பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.